கீழ்த்தனமான ஒரு பிஹேவியர் உன்னாலதான் இந்த வீட்ல பண்ண முடியும். மறதிக்காரங்களுக்கு இதை போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. பண்ணும் பொழுது அப்படின்ற மாதிரி இல்லனா அது யாருமே பண்ண வேணான்னு இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன சார் சொன்னீங்க? கீழ்த்தனமான ஒரு பிஹேவியர் உன்னாலதான் இந்த வீட்ல பண்ண முடியும். வேண்டாம்னு சொன்னீங்க கேட்டீங்களா? உங்க அண்ணா வந்து 1000 லெட்டர் எழுதி இருக்கலாம் அப்படின்றதுல டோன்ட் டூ திஸ். ஓகே, என்ன தோணுதோ அதான் சரி, ஓகே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பப்பட்டா இருக்குடா, உனக்கு மூளையே இல்லடா, மக்காவே இருந்துக்கிறேனே, அதானே உனக்கு மூளையே இல்லையே. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அடுத்து நம்மளுடைய கோவா கேங் மட்டும் அப்படியே ஒண்ணா உட்காருங்க. யாரெல்லாம் இருக்கீங்க கோவா கேங்ல? ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான், ரஞ்சித். ப்ரோ அருண் கடைசி சேர்ந்தாரு. காட்டு வாலண்டியரா போய் சேர்ந்தீங்களா அருண்? எப்போ சார்? என்ன சார், நாங்க தான் பார்த்தோமே சார், போய் குரூப்பா கட்டி பிடிச்சி கூச்சிருந்தீங்களே சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு சார். எனக்கு உங்க கேங்லயே ரொம்ப பிடிச்சது வந்து உங்க கேங்கோட ரூல்ஸ். நான் சொல்ல ரூல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ரூல் நம்பர் 1, ஸ்வீட்னு ஒன்று வந்தா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். ரூல் நம்பர் 2, எவ்வளவு சண்டை வந்தாலும் திருப்பி சாயந்தரமே அது யார் மேல தப்பா இருந்தாலும் சாரி கேட்டு ஒன்னா ஆயிடணும் சொல்லி. அப்ப மங்களம் சார், நீங்க சொல்லுங்க சார். என்ன சார் அது? அதான் சார், நீங்கள் எல்லாருமே நம்ம கேம் விளையாட வந்திருக்கோம். என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம நீங்கள் கேமை ப்ளே பண்ணணும். அதில் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அடுத்து நம்ம ரியான். அதான் சார், டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குரூப்பை கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு தூங்கணும் சார். 5 பேர் சேர்ந்து ஒரு பாடுங்களேன் ப்ளீஸ். தூங்க போற மாதிரி இந்த பாட்டு பாடினா தூக்கம் வருமா சார்? நீங்க 2 சொல்லிட்டீங்க, 3 சொல்லிட்டீங்க. அது சொல்றதுக்கு சரியான ஆள் வந்து சௌந்தர்யா தான். ஐயோ, வீட்டுல பாத்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நீ ஜாலியா இருக்கதான் நினைச்சிட்டு இருப்பாங்க வீட்டுல. இப்ப அவங்க பாப்பாங்க, இப்ப அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. சொல்லுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மள வந்து விட்டு கொடுக்க கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, இதான். ஓகே, இன்னொரு ரூல். இது 5 ரூலையும் ஃபாலோ பண்ணணும் சார். வாவ், ஃபேண்டாஸ்டிக். உட்காருங்க. கிளாப்ஸ். இந்த பிக் பாஸ் வீட்டோட ஆட்டத்தை கெடுக்கிற இந்த ரூல்ஸை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கதவை திறந்து விட சொல்றேன். அங்க வெளிய இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணலாம். அப்புறம் லேட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. இவங்க 3 பேரும் நீங்க டெவிலா இருக்கும் ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவும் பண்ணல சார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.